ఈసాల కావేరి ఉందుం కాదు ఎందుం కాదు, ఈసాల కావేరి నమ్దో. எடா குரு, எடா குரு வினத்துண்டா குரு. வாங்க மக்களே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் தள்ளிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காமெடி ஒன்று வந்து பார்த்தேன். அது ஆக்சுவலாக காமெடியாக தான் எனக்கு பட்டது. என்னென்னு கேட்டிங்கன்னா, தேமுதிக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிலிகுண்டில் காவேரி நீருக்காக வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. நல்ல விஷயந்தான். பட் ஆனால் நீங்கள் அதில் வந்து பண்ண விஷயங்கள் தான் சிலது வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக போயிடுச்சு. ஏன்னா விஜய் வந்து லாஸ்ட்டாக கொடுத்த ஒரு மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடு ஓடு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தார். ஸோ நீங்களும் வந்து அதை வந்து இமிட்டேட் பண்ணுறேன், ட்ரோல் பண்ணுறேன்ற பேரில் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஓடு ஓடு டே ஓடுறா, போய் கர்நாடகாவில் வந்து கேள்றா, உங்கள் டிவிக்கே வாரியர்ஸ்லாம் கூட்டிட்டு போய் கேள்வி கேள்றா அப்படின்னு சொன்னீங்க. இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, சும்மா சொல்ல தப்பு இல்லை, நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் ஆனால் இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியில்லை தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி தேமுதிக கட்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேப்டன் அவர்கள் வந்து ஒரு நல்ல பேரை வந்து சம்பாதிச்சு வச்சுட்டு போனார். அப்புறமா உங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிஞ்சிச்சு. ஏதோ சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் ஜெயிச்சு ஒரு தொகுதி ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கீங்க, ஒரு ஆக்கப்பூர்வமாக எதனா பண்ணுவீங்க, கீழே இருக்கிற உங்கள் கட்சியை வந்து அடுத்த லெவலில் திருப்பி கொண்டு போடுவீங்க மேலே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கர்நாடகா மக்களுக்கு வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிம்தல்லா நம்தல்லா அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் ட்ரை பண்ணீங்க. பட் நீங்கள் அவங்க பாஷையில் பேசுகிறேன் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக உங்கள் தாய்மொழியில் வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேச வேண்டியது கன்னடா, பட் வந்து நீங்கள் தெலுங்கில் பேசுனீங்க. அதையும் கொஞ்சம் மாற்றிங்க. நீங்கள் மாசா பேசத்தான் நினச்சி அது தமாசா போயிடுச்சு. கூட்டணி கட்சிக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்க, ஓகே புரியுது. அதுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியோட பேரை நீங்கள் எடுத்துக்காதீங்கன்றது தான் என்னுடைய ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு.